Decode, the world unfiltered. What we have done in accordance with the existing laws and rules and customs. மேற்கு வங்க அரசியலில் மம்தா பானர்ஜி மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வரலாற்றிலேயே சந்திக்காத மிக மோசமான ஒரு மும்முனை நெருக்கடியை தற்போது எதிர்கொண்டு வர்றாங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு காணொலியில் பார்க்க இருக்கிறோம். 15 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு கடந்த மாதம் நடந்த சட்டமன்ற தேர்தல் தெரியும். அதில் டிஎம்சி தோல்வி அடைஞ்சாங்க. அதை தொடர்ந்து கட்சிக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவும் மம்தாவுடைய அரசியல் எதிர்காலத்திற்கு சவாலாக மாறி இருக்கிறது. பொதுவாக உலகளாவிய செய்திகளை நம்ம டீகோட் பகுதியில் பார்ப்போம். இன்றைக்கி மேற்கு வங்கத்தினுடைய அடுத்தடுத்த நிகழ்வுகளும் கூட உலகம் கவனிக்கக்கூடியதாக மாறி இருக்கிறது. இந்தியாவுடைய மிக முக்கியமான அரசியல் மாற்றமாக மாறி இருக்கிறது. இப்போ அண்மையில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் இருக்கக்கூடிய 294 தொகுதிகளில் பாஜக 208 இடங்களை பிடிச்சு வரலாற்று வெற்றியை மேற்கு வங்கத்தில் பதிவு பண்ணுறாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வெறும் 80 இடங்களாக சுருங்கி ஆட்சியை இழந்துடுறாங்க. இப்போ ஆட்சியை இழக்கிறது, வெற்றிகள் பெறுவதுங்கிறது அரசியல் இயல்பான ஒன்று. ஆனால் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட மகாராஷ்டிரா மாடல் ஒரு ஸ்பிளிட்டை அங்கே பார்க்குறோமோன்னு இருக்குது. பவானிபூர் தொகுதியில் போட்டியிட்ட மம்தா பானர்ஜி சுவேந்து அதிகாரியிடம் தோல்வி அடைகிறார். ஆட்சியை இழந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே மிகப்பெரிய பிளவு இப்போ ஏற்பட்டிருக்கு. இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் 80 இடங்கள் வெற்றி பெற்றாங்க இல்லையா, அதில் 59 சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போ மம்தாவுக்கு எதிராக திரும்பிட்டாங்க. மம்தாவுக்கு எதிராக முன்னாள் எம்பி ரிதத்ரஜா பானர்ஜி அப்படிங்கிற அவரோட தலைமையில் தனி அணியாக திரண்டிருக்காங்க. இந்த தேர்தல் தோல்விக்கும் உட்கட்சி பிளவுக்கும் மம்தாவுடைய மருமகன் அபிஷேக் பானர்ஜி தான் காரணம், அவர் மீதான அதிருப்தி தான் முதன்மை காரணம் அப்படிலாம் அங்கே அரசியல் ரீதியாக கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள்லாம் ஓரங்கட்டிட்டு அபிஷேக் பானர்ஜியை முன்னிறுத்திய மம்தாவுடைய குடும்ப அரசியல் அணுகுமுறை தான் கட்சியின் வீழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னு அதிருப்தி எம்எல்ஏக்கெல்லாம் பகிரங்கமாக குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. மம்தா மேலே இன்னும் மதிப்பு இருந்தாலும் அபிஷேக்குடைய அதிகாரப்போக்கு தான் இந்த நிலைக்கு காரணம் அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம். இப்போ அதிருப்தியாக போயிட்டா அப்புறம் பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறது இயல்பாக மாறிடும் தானே. எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கு சோவன் தேவ் சட்டோபாத்யாவை மம்தா தரப்பு பரிந்துரைக்குது. ஆனால் அந்த பரிந்துரை கடிதத்தில் இருந்த எம்எல்ஏக்களுடைய பல கையெழுத்துக்கள் போலியானவை அப்படின்னு ரிதத்ரஜா பானர்ஜி தரப்பு சபாநாயகர்கிட்ட புகார் கொடுக்குறாங்க. இதனால் ஏற்பட்ட மோதல் தான் தற்போது கட்சி உடையக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு. மகாராஷ்டிரா ஸ்டைல் பொலிட்டிக்கல் கூப் இன் வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிற ஒப்பீடு இருக்குல்லையா, நான் முதலே சொன்னேன் இல்லையா, அது தற்போதைய கொல்கத்தா அரசியலை மிக துல்லியமாக விளக்கக்கூடிய ஒரு அரசியல் கலைச்சொல்னே சொல்லலாம். 2022 வருஷத்தில் மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனா கட்சிக்குள்ளே ஏக்நாத் ஷிண்டே எப்படி ஒரு ரகசிய புரட்சியை ஏற்படுத்தி 3/2 பங்கு எம்எல்ஏக்களை தன் பக்கம் இழுத்து ஆட்சியை பிடிச்சாரோ அதே பாணி ஆட்டம் இப்போ மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே அரங்கேற்றிருக்கு. இதுக்கு பின்னாடி பாஜக தான் இருக்குங்கிற குற்றச்சாட்டை திரிணாமுல் காங்கிரஸ் முன்வைக்கிறாங்க. ஏற்கனவே மகாராஷ்டிராலையும் அதே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு. மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே மேலே அதிருப்தியில் இருந்த சீனியர்களை ஏக்நாத் ஷிண்டே ஒருங்கிணைக்கிறாரு. அதே போல் இங்கே மம்தாவோட மருமகன் அபிஷேக் பானர்ஜி இருக்கா இல்லையா, அவரோட அதிருப்தியாளர்களை ரிதத்ரஜா பானர்ஜி ஒருங்கிணைக்கிறார். மம்தா மீது தனிப்பட்ட முறையில் விமர்சனம் வைக்கல, ஆனால் கட்சியை காப்பாற்றவே இந்த நடவடிக்கை அப்படின்னு சொல்லி அச்சு அசலா ஷிண்டேவோட பாணியை அப்படியே இங்கே வெஸ்ட் பெங்காலில் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. আমি আবার বলছি, আমি মাননীয় মমতা বন্দ্যোপাধ্যায়কে আমাদের এই পরিষদীয় দলের প্রধান পরামর্শদাতা হিসেবে থাকবার অনুরোধ জানাচ্ছি. கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் தகுதி நீக்கம் செய்யப்படாமல் தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, மொத்த எம்எல்ஏக்களில் 3/2 பங்கு ஆதரவு தேவை இல்லையா. இப்போ மகாராஷ்டிராவில் சிவசேனாவுடைய 55 எம்எல்ஏக்களில் 40 பேர் ஷிண்டே இழுத்தார். மேற்கு வங்கத்தில் டிஎம்சியோட 80 எம்எல்ஏக்களில் 3/2 பங்குங்கிறது 54 பேர். ஆனால் ரிதத்ரஜா பானர்ஜி தனக்கு 59 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருப்பதாக சொல்லி சபாநாயகர்கிட்ட கடிதம் கொடுத்துருக்காரு. இது மூலமாக சட்ட ரீதியாக மம்தாவுடைய பிடியிலேருந்து அவங்க தப்பிச்சுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சபாநாயகர் தான் முடிவு எடுக்க முடியாது. மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே ஓரம் கட்டிட்டு நாங்கள் தான் உண்மையான சிவசேனா, எங்ககிட்ட தான் பலம் இருக்குன்னு ஷிண்டே நீதிமன்றம் அதேபோல் தேர்தல் ஆணையம் வரைக்கும் சென்று கட்சியுடைய வில்லம்பு சின்னத்தை கூட கைப்பற்றினார். இப்போ மேற்கு வங்கத்திலையும் ரிதத்ரஜா அணி என்ன பண்ணுறாங்கன்னா, மம்தா தரப்பு தான் போலி கையெழுத்துக்களை போடுது, நாங்கள் உண்மையான திரிணாமுல் அப்படின்னு உரிமை கோர தொடங்குறாங்க. இப்போ சிக்கல் என்னென்னா, சட்டமன்றத்துக்குள்ளே இந்த உரிமை கோரக்கூடிய கடிதம் இருக்கு இல்லையா, இதில் முடிவெடுக்க வேண்டியது சபாநாயகர் தான். பொதுவாக சபாநாயகர் இப்போ பாஜகவோட ஆதரவில் இருக்கிறதுனால சபாநாயகர் என்ன முடிவெடுப்பார் அப்படிங்கிற விமர்சனங்களை இப்போ டிஎம்சி மம்தா பானர்ஜி சைட்லேருந்து வைக்கிறாங்க. சபாநாயகர் முடிவை மீறி ஒரு முடிவு வராதுங்கிறது தான் இயல்பு.
மகாராஷ்டிராவில் சிவசேனா உடைக்கிறதுக்கு பாஜக பின்னணியிலிருந்து வியூகம் வகுத்து கொடுத்தது போல இங்கும் மேற்கு வங்கத்தில் புதிதாக ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மொத்தமாக பலவீனம் அடைகிறத விரும்புது அப்படின்னு அரசியல் விமர்சகர்களும் இவ்வளோ டிஎம்சியுமே குற்றச்சாட்டை வைக்குது. வலுவான அசைக்க முடியாத கோட்டையாக கருதப்பட்ட திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இருக்கு இல்லையா, தொடர்ச்சியாக 3 முறை வெற்றி பெற்றாங்க. இந்த ஒரே ஒரு தோல்வியினால் இந்த கட்சி சின்னாபின்னமாகி நிற்பதற்கு பின்னாடி இருக்கிறது அரசியல் உளவியலும் அதிகார யதார்த்தமும் தான். பிராந்திய கட்சிகளை பிணைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரே பசை அதிகாரம் மட்டும்தான். கட்சியில் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் எம்எல்ஏக்களுக்கு பதவி, நிதி, அதிகாரம் அப்படின்னு எல்லாமே தடையின்றி கிடைக்கும். அதனால் தலைமை மேலே எவ்வளவு அதிருப்தி இருந்தாலும் சகிச்சிட்டு அமைதியாக இருப்பாங்க. ஆனால் ஆட்சி கை நழுவி அந்த அதிகாரம் இல்லாமல் போயிடுதுன்னு வச்சிங்களேன், அந்த பசை காஞ்ச அடுத்த நிமிஷம் தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை காப்பாற்றிக்கணும்னா எம்எல்ஏக்கள் மாற்று முகாம்களை தேடி ஓடத் தொடங்கிடுறாங்க. ஆட்சியில் இருக்கும்போது தலைவர்கள் தங்கள் வாரிசுகளை முன்னிறுத்துவதை விட சீனியர்கள் வேறு வழியின்றி பொறுத்துப்பாங்க. நாங்கள் ரத்தம் சிந்தி வளர்த்த கட்சியை நேற்று வந்து ஒரு வாரிசு நசுக்கிறதா அப்படின்னு கொதிப்பு உள்ளுக்குள்ளேயே புரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இது பல இடங்களில் பார்க்குறோம். நம்ம வெவ்வேறு மாநிலங்களில் மாநில கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் இது. இப்போ தேர்தல் தோல்வி ஏற்பட்ட உடனே தொண்டர்களும் பொதுமக்களும் வாரிசு அரசியலை நிராகரிச்சிட்டாங்க அப்படிங்கிற தைரியத்தில் சீனியர்கள் பகிரங்கமாக புரட்சி கொடி தூக்குறாங்க. மம்தா போன்ற ஒரு ஆளுமை மிக்க கண்டிப்பான தலைவருக்கு கீழே இருக்கும்போது கூட அவரை எதிர்த்தால் அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிடும் அப்படிங்கிற அச்சம் அந்த எம்எல்ஏக்களுக்கு இருக்கும். ஆனால் தேர்தல் அந்த தலைவரே சொந்த தொகுதியில் தோற்று கட்சியும் பலவீனம் அடைகிற அந்த ஒரு சூழலை தான் அந்த பயம் உடஞ்சிருச்சு. அதே நேரத்தில் வெளியில் ஒரு வலுவான மாற்று சக்தி ஆட்சியில் இருக்கிறாங்க. எம்எல்ஏக்களுக்கு புகலிடமும் பாதுகாப்பும் கொடுக்கக்கூடிய இடமும் இருக்குது. மம்தா பானர்ஜிங்கிற ஆளுமை சாதாரணமானவர் இல்லை. உங்களுக்கு தெரியும், இடதுசாரிகளுடைய 34 ஆண்டுகால அசைக்க முடியாத கோட்டையை ஒற்றை பெண்ணாக போராடி தகர்த்தவர். அக்னி கன்யா அப்படின்னு மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயால் அன்போடு அழைக்கப்பட்டவர் மம்தா பானர்ஜி. தெருக்கோடி போராட்டங்கள்லேருந்து உதித்த மம்தா இன்னைக்கு சந்திக்கக்கூடிய நெருக்கடிங்கிறது அவருடைய அரசியல் வரலாற்றிலேயே மிக விசித்திரமானதுன்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் சந்தித்த சவால்கள் எல்லாமே வெளிப்படையான எதிரிகள்கிட்டேருந்து வந்தவை. ஆனால் இன்னைக்கு அவர் சந்திக்கிறது சுய விமர்சனமும் உட்கட்சி துரோகமும் கால மாற்றமும் இணைந்த ஒரு முப்பரிமாண நெருக்கடினே சொல்லலாம். மம்தாவோட மிகப்பெரிய பலம்ங்கிறது அவரோட தோற்கடிக்க முடியாத அரசியல் ஆளுமை தான். நந்திகிராம், சிங்கூர் போராட்டங்கள் மூலமாக மக்கள் மத்தியில் அவர் பெற்ற செல்வாக்குங்கிறது 3 முறை ஆட்சிகளை கொடுத்து அவர் ஒரு சிம்ம சொப்பனமாக வச்சிருந்ததுனே சொல்லலாம். ஆனால் இந்த தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் தோற்றது மட்டும் இல்லாமல் மம்தா பானர்ஜி தன்னுடைய சொந்த தொகுதியிலே தோற்று போகிறாங்க. கடந்த தேர்தலையும் தோற்றாங்க, ஆனால் அவங்க முதலமைச்சராக இருந்தாங்க. அப்புறம் மீண்டும் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. இப்போ தோற்று போனது அவருடைய அந்த அசைக்க முடியாத பிம்பத்திற்கு ஒரு மரண அடி மாதிரி வந்துச்சு. மம்தா எப்பவுமே தன்னை ஒரு ஏழை தாய், எளிய மக்களுடைய பிரதிநிதி அப்படின்னு தான் அடையாளப்படுத்துவார். இடதுசாரிகள் ஆட்சியில் இருந்தபோது மக்கள் மம்தாவோட போராட்டங்களை ஆதரித்தாங்க. ஆனால் 15 ஆண்டுகள் அவரே முதலமைச்சராக இருந்த பிறகு மக்கள் மத்தியில் ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி அப்படிங்கிறது உருவாகுது. சாரதா சிட் ஃபண்ட் ஊழல், ஆசிரியர் நியமன ஊழல் அப்படின்னு தொடர் புகார்களும் அவருடைய எளிய மற்றும் தூய்மையான ஆளுமைங்கிற ஒரு அந்த பிம்பம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு கரையை ஏற்படுத்துது. மம்தாவோட அரசியல் வாழ்க்கையில் அவர் செஞ்ச மிகப்பெரிய வியூக தவறு அப்படின்னு கட்சியை தன் கட்டுக்குள்ளேயே வச்சிருக்க நினச்சி மருமகன் அபிஷேக் பானர்ஜியை முன்னிறுத்தியது தான் அப்படிங்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள். இப்போ மம்தா பானர்ஜியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மக்கள் தலைவராக உருவெடுத்துவர். ஆனால் அபிஷேக் கார்ப்பரேட் பாணி அரசியலை செய்ய முயற்சி பண்ணார். கட்சியில் மூத்த தலைவர்கள் அவமதிக்கப்பட்டதாக உணர்கிறாங்க. மம்தாவுக்காக உழைக்க தயார், ஆனால் அபிஷேக்குக்கு சலாம் போட முடியாது அப்படிங்கிறதான் சீனியர்களோட ஈகோவாக இருந்துச்சு. அது இன்றைக்கி 59 எம்எல்ஏக்களை ரிதப்ரதா பானர்ஜி தலைமையில் பிரியறதுக்கு ஒரு முதன்மை காரணமாக மாறுது. மம்தாவோட பலமே அவருடைய பிடிவாதம் தான். ஒரு உறுதியாக இருப்பார். அதை பிடிவாதம்னு எதிரில் சொல்லுவாங்க. அவர் உறுதியாக இருப்பார். ஆனால் அதுவே பல நேரங்களில் பலவீனமாகவும் மாறிட்டுருக்கு அப்படின்னு விமர்சகர்கள் பார்க்குறாங்க. தேர்தல் தோல்விக்கு பிறகும் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய குறைகளை கலைந்து ஜனநாயகபூர்வமாக செயல்படாமல் போலி கையெழுத்து மூலமாக அதிகாரத்தை தக்க வைக்க பார்த்தது சீனியர்களை மேலும் ஆத்திரப்படுத்தியிருக்கு. மம்தா பானர்ஜி எப்போவுமே நெருக்கடிகள் தான் இன்னும் வீரியமாக செயல்படக்கூடிய ஒருத்தர். ஆனால் முந்தைய காலங்களில் அவர்கிட்ட இருந்த இளைஞர் பட்டாளமும் நம்பிக்கையான தளபதிகளும் இன்றைக்கி அவர்கிட்ட இல்லை அப்படிங்கிறதும் நிதர்சனம். இடதுசாரிகளை வீழ்த்திய அதே மம்தா இன்றைக்கி பாஜகவுடைய அதிகார பலம், சொந்த கட்சியின் பிளவு, வாரிசு அரசியல் அதிருப்தி அப்படின்னு தன்னுடைய அரசியல் வாழ்வினுடைய இறுதி போர்க்களத்தில் நிற்கிறார் அப்படின்னே சொல்கிறாங்க அங்கருடைய அரசியல் விமர்சகர்கள். இந்த நெருக்கடியிலிருந்து அவர் மீண்டு வர்றதுங்கிறது அவருடைய தனிப்பட்ட ஆளுமையின் எஞ்சி இருக்கக்கூடிய பலத்தை பொறுத்து தான் அமையும். இந்த ரிதப்ரதா பானர்ஜி இருக்கார் இல்லையா, இவர் ஒட்டுமொத்த இந்திய அரசியலும் உற்று நோக்கக்கூடிய ஒரு முக்கியமான பெயராக இன்றைக்கி மாறி இருக்கிறார். மம்தா பானர்ஜிக்கு எதிரான உட்கட்சி புரட்சியை முன்னின்று நடத்தி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை உடைச்சி மேற்கு வங்க சட்டசபையினுடைய அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார். தீதிக்கே டஃப் கொடுக்கக்கூடிய இந்த 47 வயது ரிதப்ரதா பானர்ஜி யார், அவரோட பின்னணி என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்த்துடலாம்.
கொல்கத்தா பல்கலைக்கழகத்தில் ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர். ஆரம்பத்திலிருந்தே சிறந்த மேடை பேச்சாளர். அதேபோல் ஆங்கிலம், பெங்காலி, ஹிந்தி இந்த மொழிகளில் துல்லியமாக விவாதிக்கக்கூடிய திறன் கொண்ட கொடுத்துறாக இருக்கார். ரிதப்பிரதா தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் தொடங்குறாரு, டைஃபியில் தொடங்குறாரு. இந்திய மாணவர் சங்கத்தினுடைய அகில இந்திய பொதுச்சாளராக நீண்ட காலம் செயல்பட்டு நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாணவர்களை ஒருங்கிணைத்தவர். இவருடைய அரசியல் கூர்மையை பார்த்து மார்க்சிஸ்ட் தலைமை என்ன பண்ணுதுன்னா 2014ஆம் ஆண்டில் மிக இளம் வயதிலேயே மாநிலங்களவை உறுப்பினராக நாடாளுமன்றத்துக்கு அவர் அனுப்புகிறாங்க. ஆனாலும் 2017 பிரகாஷ் காரட் அதேபோல் பிருந்தா காரட் போன்ற மூத்த நிர்வாக தலைவர்களோடு ஏற்பட்ட மோதலால் அவர் என்ன பண்ணுறாருன்னா கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து நீக்கப்படுறார். கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து அவர் வெளியேறிய பிறகு மம்தா பானர்ஜி 2020 திரிணாமுல் காங்கிரஸ்குள்ளே கொண்டு வராங்க. மம்தா இவருக்கு கட்சியின் தொழிலாளர் அமைப்பாக இருக்கக்கூடிய இந்தியன் நேஷனல் திரிணாமுல் ட்ரேட் யூனியன் காங்கிரஸோட மாநில தலைவர் பதவியை கொடுக்குறாங்க. 2024 இவரை டிஎம்சி சார்பில் ராஜ்யசபா எம்பியாவும் மாற்றுறாங்க. கடந்த மாதம் சட்டசபை தேர்தலில் ஹவுரா மாவட்டத்துடைய உலுபெரியா புர்பா அப்படிங்கிற தொகுதியில் போட்டிட்டு தன்னை எதிர்த்த பாஜக வேட்பாளரை 95,000 வாக்குகளுக்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து எம்எல்ஏ ஆகிறார். தேர்தல் தோல்விக்கு பிறகு மம்தாவுடைய மருமகன் அபிஷேக் பானர்ஜி இருக்கார் இல்லையா, அவரோட சர்வாதிகார போக்குக்கு எதிராக திரிணாமுல் எம்எல்ஏக்கள் கொதிச்சிட்ருக்காங்க. அதை சரியாக பயன்படுத்திக்கிறாரு ரிதப்பிரதா. மம்தா தரப்பு சோவன்தேவ் சட்டோபாத்தியா இருக்கார் இல்லையா, அவர் எதிர்க்கட்சி தலைவராக அறிவிக்கப்பட்ட போது அதில் எம்எல்ஏக்களுடைய போலி கையெழுத்துக்கள் இருக்கிறத ரிதப்பிரதா தான் வெளிச்சத்துக்கு கொண்டு வராரு. இதுக்காக ஜூன் 1ஆம் தேதி மம்தா இவரை கட்சியிலேருந்து நீக்கிறாங்க. ஆனால் நீக்கப்பட்ட 48 மணி நேரத்துக்குள்ளே டிஎம்சியோடைய 80 எம்எல்ஏக்களில் 58 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கடிதத்தை திரட்டிட்டு சபாநாயகர்கிட்ட போகிறாரு. சபாநாயகர் ரதீந்திர போஸ் இவரை அதிகாரப்பூர்வமாக எதிர்க்கட்சி தலைவராக அங்கீகரித்து அறையோட சாவியையும் ஒப்படைக்கிறார். அரசியல் ரீதியாக மம்தாவை வீழ்த்தினாலும் மம்தா பானர்ஜி எங்களுடைய தலைவர், அவர் எங்களுடைய புதிய சட்டமன்ற குழுவுக்கு முதன்மை ஆலோசகராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மம்தாவுடைய ஆதரவாளர்களையும் தன் பக்கம் இழுக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் கிளாஸ் அரசியல் வியூகத்தை ரிதப்பிரதா கையாண்டுட்டுருக்காருன்னு அவர் ஆதரிக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவர் ஒரு ரொம்ப ஷூட் ப்ளே பண்ணி மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இடதுசாரிகளுடைய கூடாரத்தில் வளர்ந்து மம்தாவோட நிழலில் பக்குவப்பட்டு இன்றைக்கி மம்தாவுடைய சாம்ராஜ்யத்தையே அசைச்சு பார்க்கக்கூடிய ஒரு பெரும் சக்தியாக இந்த ரிதப்பிரதா பானர்ஜி உருவெடுத்துக்கிறார். தோல்வி தந்த அதிர்ச்சியிலேருந்து மீள்றதுக்குள்ளே தன்னுடைய சொந்த கட்சியே கையை விட்டு போகும் அப்படிங்கிற ஒரு சூழலை மம்தா பானர்ஜி எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்களை எதிர்கொண்ட தீதி இந்த உட்கட்சி பூசலையும் சரிவையும் எப்படி சமாளிக்கப் போகிறார் அப்படிங்கிறது தான் இப்போது இந்திய அரசினுடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.